வாங்க சமைக்க போகலாம். பாஸ்மதி அரிசி இதில் 1.5 ஆளாக எடுத்துக்கிட்டோம் 3 பேருக்கு. 5 பச்சை மிளகா, புதினா வந்து 1 கட்டு புதினா தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு இன்னைக்கு புதினா ரைஸ் பண்ண போகிறோம். பிரியாணி கலந்து அரைச்சாச்சு. இந்த மாரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, காட்டின மாதிரி பச்சை மிளகா ஒரு 5, புதினா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிளகா அரைஞ்சிக்கணும். பேஸ்ட் மாரி அரைச்சிக்கணும். அதை வதங்கும் போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சு புதினா, இஞ்சி நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். புதினாவும், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அது புதினா நல்லா வதங்கினோடனே 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். கடைசியில் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி கொதிக்குதா? இப்போ அரிசி பாஸ்மதி அரிசி ½ மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி. நல்லா கலக்கி விட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போடுறேன். அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடிடுறேன். அவ்வளோதான், ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பக்கம் வத்தலுக்கு பிரிக்க போகிறோம். ஜவ்வரிசி வத்தல் இதுக்கு சைடு சாப்பிட்டு போகுமோ? சூப்பராக இருக்குது.